السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சங்கைக்குரிய மாணவ செல்வங்களே, ஹாஃபிதாக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த ஷாபானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஷாபானை அடைவது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நியாமத், ஒரு அருட்கொடை. ஏனைய மாதங்களை அடைகிறத போல இந்த மாதத்தை அடைந்தோம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஷாபானுடைய மாதத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நல்லமல்கள் செய்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ரமலான் வாரதுக்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்தில் ரமலானை வரவேற்கும் முகமாக ரமலானில் ஃபர்லான நோன்புகளை நோன்பதற்குண்டான அந்த தயாரிப்புகளை, அந்த ஏற்பாடுகளை, அதற்குண்டான முயற்சிகளை செய்வதற்குண்டான சிறப்பான ஒரு மாதமாகவும் இந்த ஷாபானுடைய மாதம் இருக்குது. சங்கைக்குரிய மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனையோ அருட்கொடைகள் அல்லாஹ் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த அருட்கொடைகளை பற்றி நாங்கள் சற்றும் சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்த எத்தனையோ நியாமத்துகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நியாமத்துகளை நாங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திப்போமாக இருந்தால், அந்த நியாமத்துகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆக மிக குறைவு. சங்கையானவர்களே, சங்கையான மாணவிகளே, இந்த ஷாபானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த வருடத்தில் தந்ததை போன்று அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய எங்களுடைய ஆயுளிலே இன்னும் அதிகமான ஷாபானுடைய மாதத்தையும் ரமலானுடைய மாதத்திலும் சிறப்பான சங்கை வாய்ந்த எத்தனையோ அமல்களை செய்யக்கூடிய ஏனைய மாதங்களையும் ஆஃபியத்துடன், ஆரோக்கியத்துடன், தேக சக்தியுடன் அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இந்த ஷாபானுடைய மாதத்தில் உள்ள சில சிறப்புகளை நீண்ட நேரம் பேசுவது, பயான் பண்ணுவது நோக்கமல்ல. இந்த ஷாபானுடைய சில சிறப்புகளை மாத்திரம் நாங்கள் பார்த்து விடுவோம். சங்கைக்குரிய மாணவிகளே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாபான் மாதத்துடைய நோன்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில், இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படி நோன்பு நோட்டுறாங்கன்னு சொன்னான். இந்த ஷாபானுடைய மாதத்தில் எந்தளவு நபி அவர்கள் நோன்பு நோட்டுறாங்கன்னு சொன்னால், யசூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திர், நோன்பை விடவே மாட்டாங்களா, இந்த நாளில் கொஞ்சம் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாள் விட்டு பிடிக்க மாட்டாங்களா என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, பேசக்கூடிய அளவில் நபி அவர்கள் தொடராக நோன்பு நோற்றார்கள் அப்படின்ட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானில் நோற்ற நோன்பை பற்றி அறிவித்த ஹதீஸ் புகாரிலே, முஸ்லிம்லே வந்திருக்கிறது. சங்கைக்குரிய மாணவிகளே, அப்போ இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரமலானுக்கு அடுத்தபடியாக நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அப்போ நாங்களும் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் உள்ள இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை தொடராக நோற்று வரணும். அதனால தான் சொன்னாங்க, யசூம் ஹத்தா நகூலு லா யுஃப்திர், நோன்பை விடமாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய அளவில் நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதே போல் தொடராக அந்த ஹதீஸில் வருது, ஃபமா ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான், ரமதானை தவிர பரிபூர்ணமாக அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதத்தை நான் காணவில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அறிவிக்கிறார். அதே போல் இன்னும் தொடராக அந்த ஹதீஸில் வருது, வமா ரஐத்துஹு அக்ஸர சியாமம் மின்ஹு ஃபி ஷஅபான், ஷஅபானிலே நபி அவர்கள் நோன்பு நோற்றதை போன்று ஏனைய நாட்களில், ஏனைய மாதங்களில் நாங்கள் நோன்பு நோட்பதை காணவில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிமில் பதியப்பட்டிருக்குது. மீண்டும் திருப்பியும் உறுதியாக அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, முழுமையான கருத்து என்ன, ஷஅபானில் அதிகமான நோன்புகளை நபி அவர்கள் நோற்றார்கள். அப்போ ஃபர்லான நோன்பு நோக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அதை அடுத்து சுன்னத்தான நோன்புகள் நோட்பதற்குண்டான ஏனைய 11 மாதங்களில் அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றது இந்த ஷாபானுடைய மாதம். இது இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது. அதே போல் இன்னும் ஒரு ஹதீஸ், அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நோன்பு நோட்கிறது இருக்குதே, அதில் மிக விருப்பமான மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாதங்களில் மிக விருப்பமானது ஐ யசூமஹு ஷஅபான் சும்ம யசிலுஹு பி ரமதான், ஷஅபானில் நோன்பை நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலானில் நோன்பு நோட்பது தான் மாதங்களில் ரசூலுல்லாஹ்க்கு மிக விருப்பம் நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்தில். ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுனாங்க. ரெண்டாவது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானது, ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடியது என்ற ஹதீஸும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அபூ தாவூதிலையும் நசாயி என்ற கிரந்தத்திலையும் பதியப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய மாணவிகளே, அப்போ ரசூலுல்லாஹ் விரும்பிய நோன்பு இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் விரும்புகிறார்கள், நபி அவர்கள் விருப்பப்பட்டார்கள். நபியுடைய ஆசையை நிறைவேற்றது ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லீமாக, நபியின் மீது நேசம் வைக்கக்கூடிய ஒரு நன்றியுள்ள ஒரு மனிதனாக கட்டாயம் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆசையை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, சங்கையான மாணவிகளே, அதே போன்று இந்த ரமலானுடைய அந்த ஷஅபானுடைய மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அபு சயீத் அல் மக்பரி அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசாயிலையும் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்குது. சொன்னாங்க, குல்து யா ரசூல் அல்லாஹ், அவர் சொல்கிறார், அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி, யா ரசூல் அல்லாஹ் லம் அரக்க தசூமு ஷஹ்ரன் மீன ஷுஹூரி மா தசூமு மின் ஷஅபான், ஷஅபானை விட நீங்கள் ஷஅபானில் நோக்கிறத மாதிரி வேறு எந்த நாட்களிலும் நோன்பு நோட்பதை நாங்கள் காணவில்லை யா ரசூல் அல்லாஹ். அவங்க கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவித்தாங்க அந்த ஹதீஸை. அவங்க ரசூலுல்லாவை பற்றி சொன்னாங்க, ரசூலுல்லாவுடைய விருப்பத்தை சொன்னாங்க. இந்த சஹாபி நபியிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் நீங்கள் அதிகமாக இந்த ஷஅபானில் நோன்பு நோட்கிறீங்க? ஆரம்பத்தில் வந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாவுடைய அந்த நோன்புடைய முறைமையை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ரெண்டாவது, ரசூலுல்லா நோன்பு பிடிக்கிறத விரும்புகிறாங்கன்னு நபியுடைய விருப்பத்தை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுது? அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லம் அரக்க, நாங்கள் கண்டதில்லை உங்களைய தசூமு ஷஹ்ரம் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷஅபான், ஷஅபானை விட ஏனைய மாதங்களில் நீங்கள் ஷஅபானை விட ஏனைய மாதங்களில் குறைவாக தான் நோன்பு நோக்கிறீங்க, ஷஅபானில் தான் கூடுதலாக சுன்னத்தான நோன்பு நோக்கிறீங்களே யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாலிக ஷஹ்ருன் யுஃபலுன் நாஸு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் வரக்கூடிய மாதம், அதாவது அரபு கணக்கின்படி 7ஆவதுக்கும் 9ஆவது மாதத்துக்கும் வரக்கூடிய 8ஆவது மாதம் ஷஅபான். இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் வரக்கூடிய இந்த மாதம் இருக்குதே, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? நிறைய மனிதர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி பெருசாக கணக்கில் எடுக்கிறது இல்லை. இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி பெருசாக கணக்கில் எடுக்கு. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பெருநாள் வரதாக இருந்தால் பெருநாளுக்கு முந்திலேருந்து ரமலானுடைய மாதம் வந்துட்டாலும் பெருநாளை அதை நோக்கமாக கொண்டு எத்தனையோ பேர் அந்த பெருநாளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போவாங்க. பெருநாள் இத்தனாம் தேதி வருது, அதுக்கு நாங்கள் இப்போ உடுப்பு எடுக்கிறது, அந்த பெருநாளுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன, அந்த நேரத்தில் எங்களோட பிளேனை நாங்கள் எப்படி செஞ்சு கொள்வது, ரமலானை பற்றி சிந்திக்கிறது குறம். அதே போல் ஹஜ் பெருநாள் வருமாக இருந்தால் அதுக்கு முன்னால் உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. ரமலானை பற்றி சிந்திப்போமே தவிர ஷஅபானை பற்றி பெருசாக எங்கிட்ட ஒரு கேர்னஸ் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுஃபலுன் நாஸு, மனிதர்கள் அதை பற்றி பெருசாக ஒன்று கணக்கில் எடுக்கிறது இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஹுவ ஷஹ்ருன், அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? சாதாரண மாதமா? துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்த ரப்பாகிய அல்லாஹ்விடத்தில் அடியார்களுடைய அமால்கள், செயலேடுகள் காட்டப்படக்கூடிய, செயல்கள் காட்டப்படக்கூடிய, உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் இது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அமால்கள் காட்டப்படக்கூடியது. அல்லாஹ் பார்க்குறான் எங்களோட ஏடுகள். இன்னும் ஒரு ஹதீஸில் வருது, ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் அடியார்களுடைய ஏடுகள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த மாதம் முழுசுமே அல்லாஹ்விடத்தில் ஏடுகள் காண்பிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹுவ ஷஹ்ருன், இது ஒரு மாதம். எப்படிப்பட்ட மாதம்? துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அமால்கள், நல்லமல்கள், செயல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம். இப்போ ஏண்ட ஏடு அல்லாஹ்கிட்ட போகுது. சங்கையான மாணவிகளே, உங்களுடைய ஏடு அல்லாஹ்விடத்தில் போகுது. எப்படிப்பட்ட ஒரு அமாலாக இருக்கணும்? போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃப உஹிப்பு ஐ யுர்ஃப அமலி வ அன ஸாயிமுன்,
ஏண்ட அமல்கள் அல்லாவிடத்தில் அந்த உயர்த்தப்பட்ட நேரத்தில் இந்த அடியார் ஒரு நோன்பாளி, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏண்ட அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுறதை நான் விரும்புகிறேன்டாங்க ரசூலுல்லாஹ். ஏண்ட ஏடு படைச்ச ரப்பிடத்தில் போகுது, பார்க்குற நேரத்தில் அடியார் இந்த நேரத்தில் நோன்போடு இருக்கிறாரா, அவரோட ஃபைல் போகுது, அவர் நோன்பு பிடிச்சிருக்கிறார், நோன்பு நோற்றவராக அவருடைய அமல் இந்த வானலோகத்துக்கு உயர்த்தப்படுது. அப்போ அதை நான் விரும்புகிறேன்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நேசிப்பான் இல்லையா? அப்போ இந்த ஹதீஸில் என்ன எங்களுக்கு கிடைக்கிது தெளிவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றாங்க அப்படின்ற கேள்விக்கு நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்தை பற்றி மக்களிடத்தில் பெருசாக ஒரு கவனம் இல்லை, பொடுபோக்காக இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுது. அதனால் நான் நோன்பு நோக்கிற காரணம் என்ன தெரியுமா, நான் அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருந்தால் என் ஏடு அந்த மாதத்தில் எந்த நாளில் உயர்த்தப்படுமோ அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒரு கண்ணியமாக இருக்குமே, அல்லாஹ் என்னை நேசிப்பான் என்பதால் இதை நான் விரும்புகிறேன் என்ற கருத்துப்பட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தெளிவாக கொடுக்குறாங்க. சங்கைக்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க, நாங்கள் எந்த அளவு இந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அந்த ஹதீஸில் தொடராக வருது, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டுறாங்க. யசூமு ஷஹரன் அக்ஸரு மின் ஷாபான் ஃபஇன்னஹு கான யசூமு ஷாபான் குல்லா, ரசூலுல்லாஹ் ஷாபான் முழுது நோன்பு நோட்டுறாங்கன்னு ஹதீஸ் வருது. வகான யகூடு ஹுது மினல் அமலி மா துத்தீகுன். ரசூலுல்லாஹ் இதில் ஒரு பொதுவான ஒரு கருத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏழுமான அளவு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அமல்களை செய்யுங்க, அனுப்புங்க. எந்த அளவு, ஹுது மினல் அமலி மா துத்தீகுன், நீங்கள் அமல் செய்யுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தும் சக்தியும் திடகாத்திரம் உடலில் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அமலை சலிக்காமல் செய்யுங்க, சலிக்காதீங்க. அமல் செய்கிற விஷயத்தில் சோம்பேறித்தனம் படாதீங்க, நீங்கள் அமல் செய்ய. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தொழுந்தாங்க, கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுந்தாங்க. அந்த ஹதீஸில் வருது இல்லையா? ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இரவு நேரத்தில் கால் வீங்கக்கூடிய அளவில் நின்று வணங்குவாங்கன்னு ஹதீஸுகளில் வருது. சங்கைக்குரிய மாணவிகளே, அப்போ நாங்கள் இவ்வளோ பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்போ அமல்களில் எந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வத்தை காட்டணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சலிப்படையாதீங்க, அமல் செய்யுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமல் செய்யுங்க. இன்னல்லாஹ லா யமில்லு ஹத்தா தமீலு, நீங்கள் சலிப்படைகிற வரைக்கும் அல்லாஹ் சலிப்படைகிறது இல்லை. இப்போ நாங்கள் சலிப்படைஞ்சி இந்த அமல் போதும் அப்படின்னு நினச்சிட்டா, ஏன் அடியான்னு சலிப்படைஞ்சிட்டான்னா அல்லாஹ் விட்டுருவோம். அல்லாஹ்க்கு தேவையில்லை எங்கட அமல். நாங்கள் அமல் செய்கிறதால அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போகிறதும் இல்லை, நாங்கள் செய்யாமல் இருக்கிறதால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை. அப்போ நாங்கள் தான் சலிப்படையாமல் இருக்கணும். அல்லாஹ் ஒரு நாளும் சலிப்படையக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் டயர்டாகக்கூடியவன் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யமில்லு ஹத்தா தமீலு, நீங்கள் டயர்டாகிற வரைக்கும் அல்லாஹ் அதை கணக்கு. அல்லாஹ் டயர்டாகிறது இல்லை, எப்பயுமே அல்லாஹ் டயர்டாக மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் டயர்டாகிட்டீங்கன்னா அல்லாஹ் அதை பொருட்படுத்த மாட்டான்றது அது கருத்து. நீங்கள் டயர்டாகணும் அல்லாஹ்வும் டயர்டாகிடுவான்றது அல்ல கருத்து. நீங்கள் டயர்டாகிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை பொருட்படுத்துறது இல்லை, அதோடு அல்லாஹ் விட்டுடுறான். அப்போ நாங்கள் முடியுமான அளவு எங்களுக்கு உடம்புல எவ்வளோ சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் சில சிறப்பான மாதங்கள், சில சிறப்பான நாட்களில் நாங்கள் நேரம் காலத்தை சரியாக ஒதுக்கி டைம் டேபிள் போட்டு அமல் செய்யணும். அதுக்காகத்தான் இந்த ஷாபான் வரக்கூடிய நேரத்தில், ரஜபு வரக்கூடிய நேரத்தில், துல்ஹிஜ்ஜா வரக்கூடிய நேரத்தில், முஹர்ரம் வரக்கூடிய நேரத்தில் பள்ளிகளில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதனுடைய சிறப்புகளை சொல்லி அமல் செய்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி எங்களோட முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்குது, அதை பற்றி எந்த கேரும் இல்லை. அதை பற்றின பெருசாக ஒரு பொறுப்பு, அதை பற்றின ஒரு பெருசாக அவங்க அதை பற்றி ஒரு கேர் ஒன்று எடுத்து நாங்கள் அமல் செய்வோம் அப்படின்ற எண்ணம் எங்களோட சமுதாயத்தில் மிச்சம் குறும். காரணம் அந்த அமாலு ஸாலிஹாத், நல்ல அமல்களில் ஆர்வம் குறைஞ்சி கொண்டு வருது. வஹப்பு ஸலாத்தி இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தூவிம அலைஹி வ இன் கல்லத். சிறப்பான ஒரு விஷயம். இந்த ஹதீஸில் மேல் மிச்சமாக பொதுவான கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தொழுகையோ ஒரு அமலோ நீங்கள் ஏதாவது ஒரு அமலுண்டு செய்வீங்களா இருந்தால் அந்த அமல் ஒ இன் கல்லத், சின்ன அமலாக இருந்தாலும் சரி, குறைவான அமலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தொடராக செய்ய. இப்போ லுஹாவுடைய தொழுகையை உதாரணம் எடுத்துக்கொண்டால் 2 ரக்காத்து தொழலாம், 4 ரக்காத்தும் தொழலாம், 6 ரக்காத்தும் தொழலாம், 8 ரக்காத்தும் தொழலாம், ஹதீஸில் வருது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் 2 ரக்காத்து தொழுது கொண்டு வாராரா, அவர் தொடராக 2 தான் தொழுதுகிட்டே வாராரு.
கூட்ட நினச்சா 4க்கு வாராரு. 4க்கு வந்ததுக்கு பின்னால் அவர் 2க்கு குறைக்கக்கூடாது. எடுத்த உடனே 6 தொழணுன்றது அவசியம் இல்லை. 2 ஆயுள் முழுசும் தொழுதுட்டு வந்தாலும் அதை தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், வ இன் கல்லத் மா தூவி மாலை, தொடராக செய்யக்கூடிய இபாதத்தை அமல்களை ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்கண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அதை நேசிக்கிறானா இருக்கும். அல்லாவுக்கும் அதில் விருப்பம் இருக்கிறதால தானோ அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போட்டு இருக்கிறானா இருக்கும். சங்கையானவர்களே, சங்கையான மாணவிகளே, ரசூலுல்லாஹ் வகான இதா சல்லா சலாத்தன் தாவமா அலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அமல் செஞ்சாங்கன்னா அதை தொடராக ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னால் அது தொடராக ரசூலுல்லாஹ் தொழுந்து வருவாங்க. அப்போ நாங்கள் எந்த இபாதத்தாக இருந்தாலும் எடுத்த உடனே அதிகமாக செய்யணுன்றது அவசியம் இல்லை, கூடுதலாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அளவாக செஞ்சாலும் அதை தொடராக செய்யணும், குறைக்கக்கூடாது. அது எந்த காரியமாக, என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு உதவி செய்கிறோமா, ஒரு மாதாந்த விஷயங்களை செஞ்சுட்டு வரோமா. இன்றைக்கி சில இடங்களில் பள்ளிகளுக்கு ஒரு சந்தா கட்டி கொண்டு வருவாங்க. திடீர்னு அவங்களோட இன்கமில் ஏதாவது குறைஞ்சிட்டு அந்த சந்தாவை குறைச்சிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு மதரசாக்கு உதவி செஞ்சு கொண்டு வருவாங்க, அதில் ஏதாவது அவங்களுக்கு இன்கமில் குறைஞ்சிட்டு சொன்னால் அதை குறைச்சிடுவாங்க. இப்படி செய்யக்கூடாது. எவ்வளோ பணம் வந்தாலும் எங்களோட தாக்கத்தை என்ன, கொடுக்கிறத இன்னும் கூடுதலாக கொடுத்து கொண்டே போகணும், தவிர குறைக்கக்கூடாது. எவ்வளோ அமல் செஞ்சு கொண்டப்போ அதை குறைக்கக்கூடாது. முடியுமான இன்னொரு ஹதீஸில் வருது, நேரமிடம் கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் நோயாளி ஆகிட்டார்னு சொன்னால் அவர் நிறைய அமல்கள் செஞ்சு கொண்டிருந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளோ இறக்கமுள்ளவன் தெரியுமா? அவர் படுத்த படுக்கையிலையோ நோயாளியாகவோ கஷ்டமாகவோ நின்று தொலை கஷ்டமானவர் உட்காந்து தொலை ஆரம்பிச்சிட்டாரு, அல்லாஹ் அவருக்கு நின்று தொழுற நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். பணம் இருந்த நேரத்தில் நல்லா அள்ளி கொடுத்தாரு, கொஞ்சம் ஏழ்மையாகிட்டார், அவர் கொடுக்காட்டியும் அல்லாஹ் அவருக்கு அந்த நன்மையை கொடுக்குறான். என்ன அமலாக இருந்தாலும் அவர் முடியுமான நேரத்தில் செஞ்சு வந்தார், அவரால் முடியலைன்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அதை அவருக்கு செஞ்சதாக அந்த கருத்தில் எல்லாம் கொள்கிறான்னு சொன்னால் காரணம் என்ன? அவர் தொடராக அதை செஞ்சுட்டு வரணும், தொடராக அவர் செஞ்சுட்டு வரணும். சங்கையானவர்களே, சங்கையான மாணவிகளே, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபானில் சொன்ன நிறைய சிறப்புகள் ஹதீஸுகள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த ஷாபானுக்கு உண்டான ஒரு சிறப்பு கண்ணியத்தை நாங்கள் மனதில் எடுத்து இந்த ரமலானில் முடியுமான அளவு அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் நோற்று வரணும். அதே போல் அதிகமாக குர்ஆன் திலாவத்துக்கள் செய்யணும், அதிகமான தான தர்மங்கள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் அடைகிற நேரத்தில் அதைவிட அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதைவிட அதிகமாக தர்மங்கள் செய்யணும், அதைவிட அதிகமாக நின்று வணங்கணும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக்கொள்ளும்னு சொன்னால் இந்தந்த மாதங்கள் அல்லாஹ் கடமையில் இறக்கப்பட்டு பாசப்பட்டு அல்லாஹ் என்னுடைய அடியான் நன்மை அடைஞ்சு கொள்ளட்டுமே, அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்க தயாராகி இருக்கிற அடிப்பில் நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தாரான். அதெல்லாம் நாங்கள் கவனம் இல்லாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களைய மாதிரி துர்ப்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த சந்தர்ப்பங்களை பிரயோசனப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக, நல்லவர்களாக, சீதேவிகளாக, சிறப்பான ஆலிமாக்களாக, சிறப்பான ஹாஃபிலாவாக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏனைய நிகழ்ச்சி நிரல்கள்